பராசக்தியா ஜனநாயகனா? ஜனநாயகன் கிட்ட போய் பராசக்தியை மோத விடுறீங்களா? எங்க அண்ணன் எங்க, நீங்க எங்க? உங்க படம் எல்லாம் வந்து பிளாப் ஆயிடும்டா, சொன்னா கேளுங்க, விடாதீங்க, அவ்வளவுதான், இல்லன்னா அடிச்சு ஓட விட்டுரும் அப்படின்லாம் சொன்னீங்கடா. கடைசியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சா? ஆகல. சரி, ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகல? தனியை சான்றிதழ் கொடுக்கல. பராசக்தி மட்டும் எப்படி தனியை சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா நமக்கும் தரல. பராசக்தியும் கடைசி நேரத்துல தான் தனியை சான்றிதழ் கொடுத்தாங்க. சரி, தனியை சான்றிதழ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் விச் இஸ் கண்ட்ரோல் பை யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கான அந்த துறைக்கான அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல் முருகன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் எல் முருகன் அவர்கள். ஆனா தனியை சான்றிதழ் வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்கு தரல. சோ இதுக்கான அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் அவர்கள். அவர் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு? நரேந்திர மோடி கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. ஆனா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, தனியை சான்றிதழ் கொடுக்கல, கோர்ட்ல கேஸ போடுறீங்க, எல்லாமே ஒரு கோர்ட்ல கூட உங்களுக்கு ஃபேவரா வந்து தீர்ப்பு வந்தது. அப்பயும் வந்துட்டு உடனே மேல்முறையீடு பண்ணி அதையும் வந்து தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனா குறைந்தபட்சம் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க யாராவது பிஜேபியை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு ஒருத்தருக்காவது முதுகெலும்பு, திராணி, தைரியம், துணிச்சல் இது ஏதாவது இருக்கா? இருந்துதான் நீங்க சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? பிஜேபியின் பேரை சொல்றது கூடவா உங்களுக்கு வலிக்குது? இதுல அந்த இடியாப்பா ராஜ்பவன் வந்து சொல்றாப்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிபிஎஃப்சி அது ஸ்டேட் கவர்மெண்டோட அழுத்தத்தினாலதான் வந்து கொடுக்கலாம்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க பகிரங்கமா வந்து பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்க வாயிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னீங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல திமுகவோட சூழ்ச்சினாலதான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சிபிஎஃப்சில தரமாட்டீங்கன்னா திமுகன்ற பேரை சொல்ல தெரியுதுல்ல. சரிப்பா, பிஜேபின்ற வார்த்தையை சொல்லு. ஏன் அந்த 3 வார்த்தை சொல்றதுக்கு பயப்படுற? இது வந்து இடியாப்பா ராஜ்பவன் பயப்படுறாப்ல. சரி, ஓகே. நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு RSS பின்புலத்துல இருந்து வந்தவர், பிஜேபியிலும் இருந்திருக்காரு, ஏடிஎம்கே இருந்திருக்காரு, இப்ப டிவிகே இருக்காரு. ஆனா அவர் ஏன் பிஜேபின்ற வார்த்தையை சொல்றதுக்கு பயப்படுறாரு? சரி, அங்கிருந்து வந்ததுனால நீங்க சொல்ற பயப்படுறீங்க. ஒருத்தர் அமாவாசை ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காப்ல அந்த கட்சியில, அவரு AAA சொல்லுவாங்க. அமாவாசை ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மாசமா ஆள் அப்ஸ்காண்ட் மறைஞ்சிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. சிபிஐல சரியான பலத்தடி, ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து விஜயன் அவர்களை சிபிஐ ஆபீஸ்க்கு எல்லாம் கூட்டு போய் அவரை சேஃபா எல்லாம் கூட்டு வந்திருக்காப்ல. ஆனா ஒரு பேட்டி கூட கொடுக்கல. அம்மா சாதவர்ஜனாவது சொல்லலாமே, நீ திமுக தான் விமர்சனம் பண்ணுவ எப்படியும். சரி, பிஜேபின்ற வார்த்தையை சொல்லு. அம்மா ஆதவர்ஜனாவும் சொல்லல. முசியானந்த் தலைமறைவார்கள் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்காப்ல. எங்கடா வாயை திறந்தா தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயம், உள்ள உட்காந்துருக்காப்ல. விஜயனாவது குறைந்தபட்சம் விஜயன் அவர்கள் என்ன சொல்லிருக்கலாம்? எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான், பாசிச பாஜக அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கல்ல. இப்பவாவது சொல்லுங்க பிஜேபின்னு. ஏன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? பிஜேபின்னு பேரு சொல்றதுக்கு அவ்வளோ பயமா? பயம் எப்படி வேலை செய்து பாத்தியா பயா அப்படின்னு நீங்க சொன்ன டைலாக் தான். இன்னைக்கு உங்களுக்கே அவ்வளவு பயத்தை காட்டுறாங்க பாத்தீங்களா? சிபிஐ ஆபீஸ்ல வந்துட்டு விஜயநானுக்கு பயங்கரமான ஒரு சமக்க அடி. அது மட்டும் கிடையாது, கூட்டணிக்காக வந்துட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை அந்த கூட்டணியில் ஜாயின் பண்ணி, இல்லன்னா சிபிஐ மூலமா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு ஒரு மிரட்டல் வேற. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நிர்மல்குமார், அம்மாவாசை ஆதவர்ஜனா வந்துட்டு போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்திலே கருப்பாடு மேய விட்டுருக்காங்க. நான் இது பல நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். கருப்பாடு யாருன்னா அம்மாவாசை ஆதவர்ஜனா தான். மொத்த கட்சியும் வந்துட்டு டோட்டலா விஜயன் அவருடைய எல்லா சகாப்தத்தை க்ளோஸ் பண்ணி பிஜேபியோட காலில் போய் சமர்ப்பிக்கிற டாஸ்க் தான் அம்மாவாசை ஆதவர்ஜனுக்கு. அது சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்ல. அது வந்து விஜயன் க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. சோ கடைசி வரைக்கும் ஒரு ஜனநாயகன் படத்துக்கு தணிகை சான்றிதழ் சிபிஎஃப்சி வந்து தரல. அது வந்து யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? யூனியன் கவர்மெண்ட். ஒரு பிஜேபின்ற வார்த்தை சொல்றது கூட அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஆண்மகன் கூட வந்து முதுகெலும்பு இல்ல, திராணி இல்ல, துணிச்சல் இல்ல. அப்படி என்னையா நீங்க கட்சி நடத்துறீங்க? எதுக்கே நீங்க கட்சி நடத்துறீங்க? ஒரு கொள்கை எதிரியே, ஒரு பாசிச பாஜகவை எதிர்த்து நிக்கிறது கூட உங்களுக்கு துப்பு இல்லையா, திராணி இல்லையா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கே நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா? நாளைக்கு பிஜேபி கூட வந்து மறைமுக கூட்டணி போட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒழிக்க மாட்டீங்க, என்ன நிச்சயம் இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க அரியாசன வரணும். அதுக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிஜேபி கூட வந்து மறைமுக கூட்டணியில மட்டும் இல்லாம அவங்க பேரை சொல்றதுக்கே திராணி இல்லாம, துணிச்சல் இல்லாம நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக அரசு அப்படி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. பிஜேபி எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும், எத்தனை இடி ஐடி எத்தனை ரைடு கொடுத்தாலும், சிபிஎஃப்சில கை வச்சாங்க பராசக்தி கூட, எதுல வச்சாலும் அடிப்பணிஞ்சு போனதா வரலாற்றிலே கிடையாது. அடிப்பணியாத ஒரே கட்சி இந்தியால எதுன்னு கேட்டீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஆனா அடிப்பணிஞ்சு போன கட்சி, குறுகிய காலத்தில் அடிப்பணிஞ்சு போன கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். உங்க கட்சியோட எதிர்காலம் சிறப்பா இருக்குன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப ஏன் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, தணிகை சான்றிதழ் வந்து யூனியன் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கு. தேவையில்லாம தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்புறாங்க. இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு பரப்புறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல் தெரியலனா போய் தெரிஞ்சுக்கோங்க, பழகிக்கோங்க, அரசியலை கத்துக்கோங்க.
தணிக்கை சான்றிதழ் யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட்ல கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக் அறிவு கூட இல்லாம அரசியல் எல்லாம் பண்ணாதீங்க. இல்லன்னா நீங்க வீட்டுல உட்காந்து ஆஸ் யூஷுவல் பனையூர் பாப்பா எப்படி பனையூர்ல போய் உறங்கிட்டு இருக்காரோ நீங்களும் போய் உறங்குங்க.